செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இந்த மாடு தேவையா இல்லையான்றதுக்கே நான் யோசிக்கணும் அப்படின்னு சொன்னாலே நிறைய கணவர்கள் யோசிச்சு வந்துடுறாங்க. இவங்க அதை தான் செஞ்சாங்க. இந்த அம்மா சொல்றாங்க, இது எனக்கு முன்னமே தெரிஞ்சிருந்தா இவரை ஒரு 5 வருஷத்துலேயே வழி கொண்டு வந்துருக்கலாம் சார். 10-15 வருஷம் கழித்து தான் தெரியுது எனக்கு. மனிதர்களுக்கு உளவியல் படியே த்ரெட்டு வந்தால் தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அடிப்படை பாடம் இவ்வளோதான். நான் சொல்கிறத என் ஃப்ரெண்டு கேட்க மாட்டான், ஏன்னா அவனுக்கும் வீட்டில் பிரச்சனை இருக்குது. அப்போ பாவம் சார் நீங்கள் அப்படின்னு யாரோ ஒரு பொண்ணு சொல்லணும்ல, அதை தான் கேட்பேன். எல்லாருமே எங்கேயோ யாருக்கோ ஏதோ ஒரு விதத்தில் கவுன்சிலிங் செஞ்சுட்டே தான் இருக்கோம். அதில் நிறைய பேர் சரியாயிடுறாங்க. நீ சொல்லாத என் பையன்கிட்டையும் தப்பு இருக்குது அப்படின்னு எத்தனை அப்பாக்கள் சொல்கிறாங்க, எத்தனை அம்மாக்கள் சொல்கிறாங்க. இல்லைங்க எங்கள் பொண்ணு மேலே தப்பு இருக்குது, எத்தனை அம்மாக்கள் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கவுன்சிலிங்க்கு போகிறோம்னாலே எனக்கு என்ன, நான் என்ன பைத்தியமா? இது இப்போ ஆண்களுக்கே இருக்கிற ஒரு ஈகோ. அது நான் என்ன பைத்தியமா அப்படின்னா, பைத்தியம் தான் கவுன்சிலிங் போகுதுன்னு யார் சொன்னோம்? முதல்ல பைத்தியம் எப்படி கவுன்சிலிங் வரும்? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் = கதைகள் அப்படின்ற தொடரில் கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றியும் அவர் சந்தித்த நிகழ்வுகள் பற்றி நம்மளே தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இன்றைக்கும் மேனேஜர் இருக்காங்க, அவங்களை வர இருக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த கவுன்சிலிங் பற்றி பேசும்போது சார், பொதுவாகவே கணவன் மனைவி அதிகமாக கவுன்சிலிங் வருவாங்க அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறதுக்காக. ஆனால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும், தொடர்ந்து சண்டை என்பது நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த சண்டையை தீர்க்கிறதுக்கு கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க அப்படின்னா வரமாட்டாங்க. சில இடத்துல எதுக்காக வரணுன்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் தொடர்ந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கேஸ்லாம் டீல் பண்ணியிருக்கீங்களா சார்? நிறைய அந்த மாதிரி. அதில் 2, ஒரு ஆண் ஒரு பெண் அப்படி எடுத்துக்குவோம், ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படி எடுத்துக்குவோம். அதாவது 2 வித்தியாசமான, அதாவது மனைவி கவுன்சிலிங்க்கு வர தயார், கணவன் வர தயார் இல்லை. கணவன் வர தயார், மனைவி வர தயாராக இல்லை. இதுதான் சரி. முதல்ல ஒரு இப்படி எடுப்போம். மனைவி வர தயார், அவங்க தான் பேசுகிறாங்க. எல்லாம் எனக்கு அவங்க பேசி முடிக்கிறப்போ நல்லாவே தெரியுது இவங்க சைடில் பிரச்சனைகள் குறைவாக தான் இருக்குது. இவங்க சைட்லேயும் இருக்கலாம். இவங்க சைடில் பிரச்சனை இருக்குன்னு யார் சொல்லணும்? கணவர் சொல்லணும். இவங்க சொல்கிறதுபடி பார்த்தா கணவர்கிட்ட தான் நிறைய பிரச்சனை. அப்போ கணவர் வரணும். வரமாட்டேன், வர முடியாது. அவர் யார் எனக்கு சொல்கிறது? அவர் யார்? நான் சொல்கிறத கேள், நீ நல்லா இருப்ப. ஆனால் அடிப்படையில் 2 பேருக்கும் பிரச்சனை தீர மாட்டேங்குது. இப்படியே போச்சுன்னா டிவோர்ஸுக்கு போயிடும். நான் என்ன சொல்ல வரேன், கவுன்சிலிங்க்கு பிரச்சனையை பேசுறது பிரச்சனை இல்லை, கவுன்சிலிங்க்கு வர்றதே பிரச்சனைன்றது தான் இப்போ இந்த எபிசோடில் நம்ம பேச நினைக்கிறோம். வர்றதே பிரச்சனை. மனைவி வந்துட்டாங்க, கணவர் வர மாட்டேங்கிறாரு. சரி, இன்னும் ஒரு இதில் கணவர் வந்துட்டார். மனைவி அதெல்லாம் இன்னொருத்தங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு என்ன புரியும்? நீ போய் என் பேரை முதல்ல எடுத்து வச்சுருப்ப, இப்போ நான் வந்தால் அவர் நான் தான் தப்புன்னு பேசுவார். இந்த ப்ரீ டிட்டர்மைன்டு திங்கிங், டிட்டர்மைன்டு திங்கிங்கே தப்பு. இதில் ப்ரீ வேறு. முதலே முடிவு பண்ணி பேசுகிறது தப்பு, முடிவு பண்ணி பேசுகிறது தப்பு. அதில் முதல்லையே முடிவு பண்ணிட்டு வந்துடுறது. இப்போ மனைவி இப்படி சொன்னாங்க, அவர் வரமாட்டார் சார். 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று வரமாட்டார், நீங்கள் அக்செப்ட் பண்ணி போயிடணும். அது முடியாது சார், அதனால தான் சார் பிரச்சனை தானே வந்திருக்கேன். ரைட், அப்போ வரணும். அது வரமாட்டார் சார். ரைட், அப்போ 2வது வாய்ப்பு. அடுத்த ஸ்டெப் நீங்கள் கையில் எடுக்கணும். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா வேணா இருக்கலாம். எதிர்ப்புணர்வு பேசாமல் இருப்பாங்க, நிறைய சத்தம் போடுவாங்க, தான் செய்ய வேண்டிய கடமைகள்லேருந்து கொஞ்சம் தவறுவாங்க. இப்போ இதெல்லாம் செஞ்சால் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது போகலான்னு சொன்னால் ஏன் வரல அப்படின்னு கேட்கிற தன்மை உங்கள்கிட்ட இருக்கணும். எதிர்த்து கேள்வி கேட்டால் மறுபடியும் பிரச்சனை வரும். இல்லை, நான் அதையும் கேட்க முடியாது சார், கேட்டால் பிரச்சனை ஆகிடும். அப்போ அப்படியே இருங்க. 2 மாடை ஏரில் கட்டுறோம். ஒன்று முரண்டு பிடிக்குது, இன்னொன்று போக தயாராக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? சாட்டை வச்சுருந்தா அதை 2 சாத்து முரண்டு பிடிக்கிறது 2 சாத்துனா சரியாயிடும்.
இது ரெகுலர் வாழ்க்கையில் வாய்ப்பு இல்லை. ரைட். அப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அந்த மாட்டுக்கிட்ட சொல்லணும். கேட்கல, அப்போ அக்செப்ட் பண்ணணும். நானே எழுதிட்டு போகிறேன், நீ சும்மா பேருக்கு வா. ஆமாம். அல்லது சரியாக வந்தால் வா, இல்லைன்னா உன்னை தூக்கி போட்டு வேற ஆளை போட்டுருவேன். இப்போ இப்படி ரெகுலர் லைஃப்பில் சொல்ல முடியாது. கணவன் மனைவிட்டையோ, மனைவி கணவன்கிட்டயோ சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், சரியாக இதை போய் உட்காந்து பேசுவோம், சரியாக வந்தால் ஓகே, இல்லைன்னா நான் என் வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும். நான் இன்னொரு மாட்டை கொண்டு வந்து கட்டுறதுன்னு இன்னொருத்தரை அது இல்லை. நான் இந்த மாடு தேவையா இல்லையான்றதுக்கே நான் யோசிக்கணும் அப்படின்னு சொன்னாலே நிறைய கணவர்கள் யோசித்து வந்துடுறாங்க. இவங்க அதை தான் செஞ்சாங்க. சார் அவர் வரமாட்டார். அப்போ ஒத்துங்க, இல்லை ஒத்துக்க. அப்போ இப்படி உங்கள்கிட்ட இருந்து ஒரு எதிர்ப்புணர்வாவது இருக்கணும். எந்த எதிர்ப்புணர்வும் சார் அவர்கிட்டலாம் பேசவே முடியாது சார் அப்படின்னா எனக்கு புரியவே இல்லை. அவர்கிட்ட பேச முடியாது, அவர் வரமாட்டார், தப்பு பூரா வருது, நான் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன், உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. இது என்ன லாஜிக்? இது ஜஸ்ட் வெண்ட் அவுட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்களா சார்? இல்லை, இந்த வெண்ட் அவுட் முதல் முறைனா ஓகே, இது ஒரு 8 வருஷமாக இருக்குது சார் அப்படின்னா அப்போ இது அடுத்து பிரேக் ஆக போகுது. இப்போ கூட நான் பேச மாட்டேன்னா நீங்கள் நல்ல கவனிங்க சார். முதல்ல கவுன்சிலிங் நேற்று பிரச்சனை நடந்து இன்றைக்கி வரவே மாட்டாங்க. நேற்று, இன்னைக்கு, நாளைக்கு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் பொறுக்கவே முடியல அப்படி தான் வருவாங்க. அல்லது ரொம்ப ரேராக இன்ஸ்டண்ட்டாக வந்துடுவாங்க. இன்ஸ்டண்ட். அப்போ இன்ஸ்டண்ட்டாக வர்றவங்களுக்கு நம்மளே சொல்லுவோம், இது ஏதாவது ஒன் ஆஃப் நடந்திருக்கும், அது போய் ரொம்ப பெருசாக எடுக்க வேண்டாம், பார்ப்போம், இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவர் வரலைன்னா விடுங்க, நீங்கள் கொஞ்சம் உங்கள்கிட்ட என்னென்ன சரி பண்ணணும்னு பாருங்கள் அப்படின்னு. ஆனால் 9 வருஷமாக இருக்கேன், 15 வருஷமாக இருக்கேன், 20 வருஷமாக இருக்கேன், இப்படி தான் சார் அவர் அப்படின்னா அது எங்கேயோ தப்பு வருது. அப்போ அதை புரிய வச்சதும் அந்த அம்மா வரலைன்னா என் வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கும். வந்துட்டார். இப்போ ஒழுங்காக சின்சியராக உட்காந்து கேட்டு மாற்றி கை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ பாருங்கள், நாம் அந்த பிரச்சனை என்னன்னே பேசலை, பிரச்சனைக்கு வர வைக்கிறத பேசிகிட்டு இருக்கோம். வந்துட்டார். இந்த அம்மா சொல்கிறாங்க, இது எனக்கு முன்னமே தெரிஞ்சிருந்தா இவரை ஒரு 5 வருஷத்துலேயே வழி கொண்டு வந்துருக்கலாம் சார். 10-15 வருஷம் கழித்து தான் தெரியுது எனக்கு. நான் இப்படி பேசினா அவர் ரியாக்ட் ஆவார்ன்றதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்ற. இப்படியும் வாழறாங்க. இன்னும் நம்ம பேசவே முடியாது, நம்ம எந்திரிச்சே வர முடியாது. இவங்க எப்படின்னா எலி பொறியில் தெரியாமல் மாட்டிக்கிறது இல்லை. இல்லை சார், நான் எலி பொறியில் தான் வாழணும், வேறு நான் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா செத்துருவேன், ஆனால் வெளியிலே வர மாட்டேன், அப்படியே வாழ்ந்து அப்படியே இருந்துருவேன், முடிஞ்ச அளவு சாப்பிடாமல் இருந்து முயற்சி பண்ணுவேன். அப்புறம் வேறு வழியே இல்லைன்னா சாப்பிடுவேன், அது பளிச்சுன்னு அந்த பொரியை 2 சாத்தும் அதையும் வாங்கிக்குவேன், ஆனால் அங்கே தான் இருப்பேன். அப்படின்னா அது எப்படி? இது ஆன் சைட், சாரி பெண் ஆன, அதாவது மனைவி கணவன். இப்போ கணவன் வந்தார், மனைவி வர மாட்டேங்கிறாங்க. இப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன் சில விஷயங்கள், அவர் அதை போய் செய்ய ஆரம்பித்தார், மனைவி வந்துட்டாங்க. என்ன செஞ்சார்? ரொம்ப சிம்பிள். என் மேலே தவறுகள் இருக்கலாம், அல்லது உன் மேலே தவறுகள் இருக்கலாம். ஒரு கவுன்சிலிங்க்கு போனால் அவங்க 2 பேர் தவறையும் சொல்லலாம். வேணும்னா திருத்திக்கலாம், வேண்டாம்னா தூக்கி போட்டு வந்துடலாம். நமக்கு என்ன அதிகபட்சம் ஒரு 1 மணி நேரம் வேஸ்ட், இல்லை ஏதோ கிடைக்கும். இது ஒரு பகுதி. நீ வரவே இல்லை, வரவே மாட்டேன், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனை நமக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குன்னா, ரொம்ப நேச்சுரலாக நான் கவுன்சிலர்கிட்ட பேசுகிறதுக்கு பதில் வேறு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுவேன். அதானே நேச்சுரல். என்னோட நட்பு வட்டாரத்தில் பேசுவேன். நட்பு வட்டாரத்துக்கு ஏற்கனவே தெரியும். அது ஒரு பிளாக்மெயிலிங்காக கூட இருக்கும்ண்ணா சார். நம்ம பாருங்களேன், இப்போ உங்கள்கிட்டே அது வருது பாருங்கள், நம்ம உடனே பிளாக்மெயிலிங்கு போகிறோம். பிளாக்மெயிலிங்னவே இருக்கட்டும், அது இந்த வார்த்தையை சொன்னதும் ஏன் ஒடியாராங்க? இப்போ அவர் முதல்ல ஒழுங்காக தானே கூப்பிட்டார், வாமா ஒரு கவுன்சிலிங் போவோம், உன் பிரச்சனைனா தீர்த்துக்குவோம், என் பிரச்சனைனா நான் தீர்த்துக்கிறேன் அப்படின்னு நல்லபடியாக தானே சொன்னார். ஏன் கேட்கல? ஏன்னா மனிதர்களுக்கு உளவியல் படியே த்ரெட்டு வந்தால் தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அடிப்படை பாடம் இவ்வளோதான்.
அந்த மனைவி ப்ரீவியஸாக சொன்னேன்ல, அதுலேயும் த்ரெட்டு தான். த்ரெட்டுக்கு தான் மனிதர்கள் ஆமாம் ரியாக்ட் பண்ணுவோம். பயப்படுவாங்க கூட இல்லை, ரியாக்ட் பண்ணுவோம். ஓகே வரேன் பார்ப்போம் அப்படின்ற இடத்துக்காவது வருவாங்க. நான் த்ரெட்டே பண்ண மாட்டேன். அவர் பண்ணுற த்ரெட்டை பூரா நான் வாங்கிக்குவேன், அப்படியே இருப்பேன். ஆனால் புலம்புவேன், உங்கள்கிட்ட வந்து அழுவேன். அவர்கிட்ட போய் எதுவுமே பேச மாட்டேன். அவர் கூப்பிட்டா வரமாட்டார். இன்னும் சொல்லப்போனால் உங்கள்கிட்ட வந்து பேசணுன்னு தெரிஞ்சாலே என்னை அரைஞ்சிடுவார், கொண்டுருவார். அப்படின்னா எங்கேயோ இது நெகட்டிவாக போகும். நீங்கள் அதற்கான ஆட்களை கூப்பிடுங்க, உட்காருங்க, சொல்லணும். இல்லைன்னா இந்த மாதிரி பேசின யாரோ ஒருத்தங்க ஒரு 3 மாதம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சோ தூக்கு போட்டு செத்துட்டாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம படிக்கிற மாதிரி ஒரு செய்தியாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லை. அப்போ ஒரு கவுன்சிலர்கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த பகுதியை நோக்கி நகர்த்தாமல் தெருவில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்கன்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும்? முடியாமல் தானே வராங்க. இப்போ அவர் வந்து நான் இப்போதைக்கு கவுன்சிலர்கிட்ட பேசுகிறேன், ஏன்னா 2 பேரும் போய் பேசணும், நீ வரமாட்டேன்ட்ட. அப்போ எனக்கு சரியான ஆள்கிட்ட தான் நான் பேச முடியும். எனக்கு சரியான ஆள் கவுன்சிலர் கிடையாது. அவர்கிட்ட போய் சொன்னால் ஒன்று கூப்பிட்டு வர சொல்லுவார். இவர் இல்லை, யாராக இருந்தாலும். அப்போ நான் யார்கிட்ட போய் பேசுவேன்? நான் சொல்கிறத எஸ்ன்னு கேட்குறவங்கள்ட்ட பேசுவேன். நான் சொல்கிறத என் ஃப்ரெண்டு கேட்க மாட்டான், ஏன்னா அவனுக்கும் வீட்டில் பிரச்சனை இருக்குது. அப்போ பாவம் சார் நீங்கள் அப்படின்னு யாரோ ஒரு பொண்ணு சொல்லணும்ல, அதை தான் கேட்பேன். அங்கே தான் போய் பேசுவேன். அதுக்கப்புறம் எதுவும் நடந்தால் நான் பொறுப்பு இல்லை. நான் வந்து அப்படியே 100% கரெக்டாக இருப்பேன் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை உன்ட்ட. நம்ம 2 பேரும் சரியாக இருந்தால் நம்ம 2 பேரும் சரியாக இருப்போம். நீ சரியாக இல்லை, வித்தியாசமாக இருக்க, நான் போகிற ஒரு இடத்துக்கு நீ வரமாட்டேங்கிறேன்னா எனக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, நான் தனியாக போயிட்டு வரணும். அதுதான் இவ்வளோ நாளாக செய்கிறேன். எனக்கே ஒரு டைம் வரும் என்னால் போக முடியாதுன்னு வரும். அப்போ நான் அடுத்த ஸ்டெப் போயிடுவேன். ஒரு கவுன்சிலருக்கு கூப்பிட்டா வரமாட்டேன், நான் போய் இன்னொரு பொண்ணுகிட்டையும் பேசக்கூடாதுன்னா அப்போ என்ன செய்கிறதா உத்தேசம்? நானும் யாருக்கிட்டையும் பேச முடியாது, நீயும் இங்கேயும் வரமாட்டேன். அப்படின்னா நீ செய்கிறத பூரா நான் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இங்கே வீட்டுக்குள்ளேயே வேறு வழி, நீ கத்திக்கிட்டே இருப்பேன், நான் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அது சரியாக வர அப்படின்னு சொல்கிறதுக்கே இவர் பயந்தார் முதல்ல. சார் அவர் ராட்சசி சார், அவர் என்ன வேணா பண்ணிடுவா சார்னார். ஆனால் ஆச்சரியம், இந்த மாதிரிதாம்மா. இல்லைன்னா நான் யார்கிட்ட போய் பேசுவேன்? எனக்கு பிடிச்சவங்கள்ட்ட போய் பேசிடுவேன். அவங்க ஆணாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம். எனக்கு என்னுடைய சூழ்நிலையில் ஆண் எவனும் கேட்க மாட்டான், ஏன்னா அவனுக்கும் இதே மாதிரி பிரச்சனை இருக்குது. மேபி ஏதோ ஒரு பொண்ணு கேட்கும். நாளைக்கு பொண்ணு இன்னுலாம் நீ வரக்கூடாது. ஒரே வாரம் வந்துட்டாங்க, அந்த பயம் வந்துருக்கும், விட்டு போயிடுவார் அப்படின்ற. அப்போ நல்ல கவனிங்க. இப்போ நாம் இதை சொல்கிறது வந்து நீங்கள் கூப்பிடுறது இப்படி கூப்பிடுங்கன்ற ஸ்ட்ராட்டஜிக்காக இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் எடுக்கணும். த்ரெட் வந்து யோசிக்க வைக்கும். அந்த த்ரெட்டை ஆணோ பெண்ணோ செய்ய மாட்டேன், கணவனையும் மனைவியையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவேன், உங்கள்கிட்டையும் வந்து புலம்புவேன், அவங்களும் வரமாட்டாங்க, எனக்கும் தீர்வு கிடைக்காது, ஆனால் நான் இப்படி சொல்லிகிட்டே இருப்பேன்றதுக்கு பேர் வெண்டிங் அவுட் இல்லை, இயலாமை. அது கம்ப்ளீட் இயலாமை. இது வந்து பாசிட்டிவ் த்ரெட் தான். நெகட்டிவாக நிறைய பேர் பண்ணுவாங்க சார். வரல அப்படின்னா நான் வந்து முடிச்சுக்குவேன், லைஃப்பை முடிச்சுக்குவேன்னு சொல்லிட்டு த்ரெட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் அதுக்கே போக சொல்ல, அது வந்து அதாவது எக்ஸ்ட்ரீம்ஸ், அதெல்லாம் அவ்வளோ வேண்டியதில்லை. இந்த த்ரெட்டை கொஞ்சம் பாசிட்டிவ் த்ரெட்டாக எடுத்துக்கலாம் சார். நம்ம ரொம்ப டூ மச்சாக யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு எனக்கும் சரி வரலைங்க, என்னென்னமோ முயற்சி பண்ணுறோம், சரியா வரல, கவுன்சிலர்கிட்ட போகலான்றோம், அதுக்கு நீங்கள் சரி வரல. அப்போ எனக்கு என்ன சாய்ஸ் இருக்குது? ஒன்று, நான் இதை ஒத்துக்கிட்டு வாழணும், என்னால் முடியல. அப்போ எனக்கு என்ன அடுத்த சாய்ஸ் என்ன? ஆப்வியஸாக நான் பாய் சொல்லணும். இது பெண் சொல்கிறது, அல்லது பெண்ணே சொல்ல முடியும். பெண் வந்து சூழல் காரணமாக சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னா நான் இன்னொருத்தரை தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பெண் சொல்ல முடியும். ஆனால் பெண் சொல்ல முடியாது, ஆண் சொல்லிடுவான். சார், இப்போ இந்த கணவர் மனைவிக்குள்ளே பார்க்கும்போது சார், ஒரு சில கணவன் மனைவிகள் வந்து எதுக்கு அடுத்தாலும் கவுன்சிலிங் போகலான்ட்டு இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் கவுன்சிலிங் வேணான்னு சொல்லிட்டு இருக்கவங்க. அது மூணாவது ஒன்று சொல்லிடுறேன். கவுன்சிலிங் போகிறதே என்னமோ குடும்ப மானமே போயிடுச்சுன்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. நான் இப்போ சொல்கிறேன், எதுக்கு எடுத்தாலும் வர்றது இல்லை, அது கிடையாது. முடியவே முடியாது, இனிமே வந்து வாய்ப்பே இல்லைன்ற இடத்துல தான் கவுன்சிலிங்னு ஒரு யோசனைக்கே வரும். மோஸ்ட்லி சார், கணவனுக்கு பிரச்சனைனா மனைவி, மனைவி பிரச்சனைனா கணவனை, இவங்க 2 பேருக்கு பிரச்சனைனா அப்பா அம்மா, அவங்களாலையும் முடியலைன்னா சித்தப்பா பெரியப்பா மாமா யாரோ, அவங்களாலையும் முடியலைன்னா நட்பு வட்டாரம், அவங்களாலையும் முடியலைன்னா படம் பார்த்தேன், அங்கே ஒரு வரி சொன்னாங்க, பட்டிமன்றம் போனேன், அந்த வரி என்ன ரொம்ப பாதிச்சுது, இப்படி எல்லாம் மாறிடுவாங்க. இத்தனையும் கடந்து தான் ஒரு கவுன்சிலிங்க்கு வருவாங்க. கவுன்சிலர் நேரெல்லாம் வர்றதில்ல. அதாவது முதல் முறையாக கவுன்சிலிங்க்கு வரேன்னு சொல்கிறது டசன்ட் மீன் தட் இதெல்லாம் நடக்கலைன்றது. இதெல்லாம் நடந்திருக்கும். நீங்கள் நான் இங்கே இருக்கிற அத்துணை பேரும், ஒரு டீ கடையில் டீ ஆத்துறாருல அவர் உட்பட எல்லாருமே கவுன்சிலர்ஸ் தான்.
எல்லாருமே எங்கேயோ யாருக்கோ ஏதோ ஒரு விதத்தில் கவுன்சிலிங் செஞ்சுட்டே தான் இருக்கோம். அதில் நிறைய பேர் சரியாயிடுறாங்க. இப்போ ஒரு யாத்திரவர் வந்து, தம்பி வாழ்க்கையை ரொம்ப சீரியஸாக எடுக்காது தம்பி, அப்படி தான் அப்படின்னு அவர் காலையில் அவருக்கு தெரிஞ்ச கவுன்சிலிங் யாரோ ஒருத்தங்களுக்கு பண்ணிடுவார். அவர் சொன்னதை ஒருத்தர் கேட்டுருவார், வாழ்க்கை மாறிடும், போயிடுவாங்க. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் முடியாத பட்சத்தில் தான் அதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார், யாரோ ஒருத்தர்ன்றவர்கிட்ட போகிறோம். அந்த இடத்துக்கே நான் வரமாட்டேன், இவ்வளவும் முடியல, ஸ்பெஷலிஸ்ட் யாரோ அங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னா முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பெண் வந்து இன்னொரு ஆண் துணையோ, ஆண் வந்து இன்னொரு பெண் துணையோ தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அது வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே நிறையா பேசி நம்பிக்கையே இல்லாமல் இதுக்கு மேலே பேசினாலும் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலான்னு பார்க்குறாங்களா, இல்லை வந்து கவுன்சிலர் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்களா சார் இந்த கப்பிள்ஸ் எல்லாமே? கவுன்சிலர்ன்றது பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்பிக்கை வருதா இல்லையான்னு. அது வேற. ஃபேமிலிகிட்ட நம்பிக்கை போகிறதுன்றது ரொம்ப பெரிய வார்த்தை, அப்படி இருக்காது. ஃபேமிலி இரண்டு பக்கமும் சரியாக விசாரிக்காது. ஒரு பக்கம் பார்ஷியாலிட்டி வந்துடும். என் பொண்ணு அப்படின்னு அப்பா வந்துடுவார், என் பையன் அப்படின்னா அந்த பக்கம் சம்பந்தி வந்துடுவார். ஸோ இல்லைப்பா என் பையன் மேலேயும் தப்பு இருக்குப்பா, நீ சொல்லாத என் பையன்கிட்டையும் தப்பு இருக்குது அப்படின்னு எத்தனை அப்பாக்கள் சொல்கிறாங்க, எத்தனை அம்மாக்கள் சொல்கிறாங்க. இல்லைங்க எங்கள் பொண்ணு மேலே தப்பு இருக்குங்க, நீங்கள் எத்தனை அம்மாக்கள் சொல்கிறாங்க? சொல்ல மாட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறாங்க, போதுவா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. அந்த செப்பரேட்டிசம் காரணமே பேரண்ட்ஸ் தான். அதனால் எனக்கு மனசில் படுறது, நீங்கள் பேரண்ட்ஸு மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம், உனக்கும் எனக்கும் சரி வரல, ஒன்று வா நம்ம உட்காந்து சரி பண்ணுவோம், இல்லை சரி வரலன்னு ஒத்துக்க, இல்லை ஒரு கவுன்சிலிங்க்கு வா, இல்லை பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னாவது உணர்ந்துரு அப்படின்னு இவங்க உணர்த்தணும். எனக்கு தெரிஞ்சு சார் அப்படி உணர்த்தலைன்னு வைங்களேன், இது எப்படின்னா பிரேக் பிடிக்காத கார் எவ்வளோ தூரம் ஓடிடும். ரொம்ப ஸ்கில்டு ஆளாக இருந்தால் எங்கேயும் மோதாமல் நிறுத்துவான், பயந்து போனால்னா எங்கேயாவது போய் மோதி தான் நிறுத்துவான். தெரியலைங்க, காதும் வச்ச மாதிரி போனோங்க, நாங்களே மியூச்சுவல்னு போட்டு வாங்கிட்டு வந்துட்டோங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. இல்லை மோதுறதுன்னா இவங்க கேரக்டர் அவங்க அழிக்கிறது, அவங்க கேரக்டர் இவங்க, இவ்வளவெல்லாம் செய்வோம். ஆனால் கவுன்சிலர்கிட்ட வந்து உட்காந்து பேச மாட்டோம். ஏன்னா கவுன்சிலிங்க்கு போகிறோம்னாலே எனக்கு என்ன, நான் என்ன பைத்தியமா? இது இப்போ ஆண்களுக்கே இருக்கிற ஒரு ஈகோ. அது நான் என்ன பைத்தியமா அப்படின்னா, பைத்தியம் தான் கவுன்சிலிங் போகுதுன்னு யார் சொன்ன? முதல்ல பைத்தியம் எப்படி கவுன்சிலிங் வரும்? அதுதான் பைத்தியமாச்சு, அது எப்படி வரும்? என்னன்னா எக்ஸ்போஸ் ஆகிறோம்னு பயம் வந்துருக்குமோ சார்? அதுதான் காரணம். இப்போ நீங்கள் சொல்கிறது தான் உண்மையான காரணம். ஏன்னா ஒரு ஆண் இன்னொரு ஆணை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட முடியும். அதே மாதிரி ஒரு ஆண் பெண் எந்த இடத்துல தவறு செய்கிறாங்கன்னு எக்ஸ்போஸ் பண்ண முடியும். இதே தான் ரிவர்ஸில், ஒரு பெண் கவுன்சிலர் ஒரு பெண்ணை எக்ஸ்போஸ் பண்ண முடியும், ஒரு பெண் கவுன்சிலர் ஒரு ஆணை ரொம்ப கிளியராக எக்ஸ்போஸ் பண்ண முடியும். உங்களோட இந்த பேட்டர்ன் தான் பிரச்சனைன்னு சொல்ல முடியும். நான் ஒரு கணவரை சந்தித்தேன் சமீபத்தில். நான் பேச ஆரம்பித்தா அவர் முடிச்சிடுவார். உங்கள் மனைவி என்ன சொன்னாங்கன்னா அப்படின்னு ஆரம்பித்தா, சரியில்லைன்றப்பால அப்படின்னு அவர் முடிப்பார். ஒரு 3 தடவை சொன்னேன், 3 தடவை அவர் முடித்தார். அநேகமாக இதுதான் பிரச்சனையாக இருக்கக்கூடும் சார். நான் ஆரம்பிக்கிறேன், நீங்கள் முடிக்கிறீங்க. மேபி மனைவி ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் முடிக்கிறீங்க. மேபி குழந்தைங்க ஆரம்பிக்குது, நீங்கள் முடிக்கிறீங்க. ஐ திங்க் நீங்கள் வந்து முடிக்கிறதுல ஸ்பெஷலாக இருக்கீங்க. முடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறவர் கடைசியாக என்ன கிடைக்கும்? முடிஞ்சு போவோம் எல்லாம். இப்போ முடிய போகுது. இப்போ நான் பேசணுமா இல்லை நீங்கள் முடிக்கணுமா? இல்லை நீங்கள் தான் பேசணும். நான் பேசுகிறேன், கேட்குறாரு. மனைவி பேசணுமா நீங்கள் முடிக்கணும்? மனைவி பேசிட்டோம், மனைவி பேசுகிறாங்க, கேட்குறாரு. குழந்தைங்கள கூப்பிட்டாச்சு, குழந்தைங்க பேசணுமா நீங்கள் முடிக்கணும்? இல்லை குழந்தைங்க பேசிட்டோம். எல்லோரும் கேட்டு முடிச்சதும் எல்லாத்தையும் கேட்கும்போது இப்போ நான் கொஞ்சம் மாறி ஆகணும்னு தோணுது. இது வந்துடக்கூடாதுன்னு தான் நீ முடிச்சுக்கிட்டு இருந்த. இந்த மாறுறது நடந்துடக்கூடாதுன்னு தான் வேகமாக முடிக்கிறது. அது ஒரு இன்செக்யூரிட்டி. பேச விட்டாதானே நான் கேட்பேன், முதல்ல தட்டிட்டோம்னா. அதனால் ஆப்வியஸாக இது வந்து முதல்ல வரணும். நான் ஏற்கனவே கூட ஒரு எபிசோடில் சொன்னேன், இப்போ இருக்கிற ஒரு தலைமுறையை பார்த்து நான் என்ன ஆச்சரியப்படுறேன்னா, திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து உட்காடுறாங்க கணவன் மனைவியா. ஆமாம், வந்து உட்காந்து நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு, கல்யாணம் நடக்க போது, இடைப்பட்ட நேரம் வந்தோம் சார், என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரும் சார் சொல்லுங்கள், எங்கே எப்படி நடந்துக்கணும். அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, அவங்க அப்பா அம்மா எனக்கு மாமனார் மாமியார் சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வராங்க. அது என்ன கேட்டால் அது இன்னும் பெஸ்ட்டுன்றாங்க. ஏன் அது என்ன ஒரு கல்யாணம் ஆகி வந்த பெண் ஃபஸ்ட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டாங்க, அதனால் பிரச்சனை ஆகி போச்சு வீட்டில் அப்படின்றது. அப்படி நடந்ததுக்கப்புறம் தான், பிரச்சனை ஆனதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங்க்கு வரணுமா என்ன? ஓ இப்படி கூட வருமா? ஆமாம், சில வீடுகளில் வந்து ஃபஸ்ட்டு அப்பா சாப்பிடுவார், அப்புறமா பசங்க வந்து சாப்பிடுவாங்க, அப்புறம் அம்மா சாப்பிடுவாங்க, அப்புறமா மருமக சாப்பிடும்.
நீ அந்த வீட்டில் போய் எடுத்ததும் தட்டு எடுத்தீங்கன்னா பிரச்சனை வரும். அப்போ என்ன அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுமா? அப்படி சொல்லனா, அப்படி இருக்கும், நீ அப்படி இருக்குன்னு புரிஞ்சிருச்சுன்னா நீ அதை உடைப்ப. ஆனால் அது புரியாமலே நான் சாப்பிட்டா என்ன தப்பு அப்படின்னா அது குடும்பம் வேறு மாதிரி போயிடும். அதை உடைக்கணும். ஆக்சுவலாக அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் உட்காரலாம், எல்லோரும் சாப்பிட்லாம். இன்னும் சில வீடுகள் இப்படி இருக்குது. நீங்கள் இந்த அம்மாக்கள் பண்ணுற சில விஷயங்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்பா என்ன சாப்பிட்லடா அப்படின்வாங்க. அப்போ மீதி பேர்லாம் சரி அவங்கள விடுங்க, நீங்கள் அம்மாவே ஒரு வீட்டில் இருந்தப்போ அப்பா என்ன சாப்பிட்லடா அப்படின்னு, அம்மா என்ன சாப்பிட்லம்மா, பையன் என்ன சாப்பிட்லம்மா, பேரன் என்ன சாப்பிட்லம்மா, பருவம் என்ன சாப்பிட்லம்மா, சம்பந்தி என்ன சாப்பிட்லம்மா, சொல்லு எல்லாரும் எல்லாம் அங்கே தான் இருக்கான். அது என்ன அப்பா என்ன சாப்பிடல, அது என்ன அப்பா வந்து சாப்பிட்டாதான் எல்லாரும் சாப்பிடணும். இப்படி ஒரு மனநிலையெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் உட்காந்துருக்கோம் நம்ம. இதெல்லாம் ஒரு கவுன்சிலிங் வரும்போது உடையும். ரைட் சார். இப்போ இந்த எபிசோடுக்கு என்ன ரெஃபர் பண்ண போகிறீங்க சார்? இன்டர்வியூஸ், புக்ஸ் அது மாதிரி? எனக்கு வந்து பொதுவாக இந்த மாதிரியான மனநிலைகள், அதாவது நம்ம போய் பார்க்குறதுக்கு பயப்படுறோம்ல, ஆண்டனி ராபின்ஸ்னு ஒருத்தர் அல்லது டோனி ராபின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. த அவேக்கன் த ஜெயண்ட் வித்தின் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு உங்களை விட மிகப்பெரிய மனிதன் ஒருவனை எழுப்புங்கள் அப்படின்ற மாதிரி படித்தா நமக்கு முதல்ல நம்ம மேலே நம்பிக்கை வரும். நமக்கு முதல்ல நம்ம மேலே நம்பிக்கை வந்துட்டா யாரையும் சந்திப்போம், எங்கேயும் சந்திப்போம். கவுன்சிலிங் போகலாம். என் தப்பெல்லாம் நான் சொல்கிறேன், உன் தப்பெல்லாம் நீ சொல்லு. அவர் சைடில் இருந்து என்ன அனுபவமோ சொல்லட்டும், எது தேவையோ எடுத்துக்குவோம், இல்லைன்னா வந்துகிட்டே இருப்போம் அப்படின்னு. ஏன் யதார்த்தமாக பேச முடியல? ஏன்னா நம்பிக்கை இல்லை. போன மாறிட்டா, மாற்றிட்டா அப்படின்னா இப்போ இருக்கிற பிரச்சனையில் வாழணும்னு நினைக்கிறோம். நாம் இந்த எக்ஸிஸ்டிங்கை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இந்த பிரச்சனையில கண்ட்ரோல் இருக்கணும். அப்படியே 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 திட்டிகிட்டே இருக்கணும். டெய்லி சண்டை போடுறதுல ஒரு சுகம். அதனால் அந்த புத்தகம் வந்து ரொம்ப என்னை பாதித்த புத்தகங்கள் அதுவும் ஒன்று. ஆரம்ப காலங்களில் படித்தது. டோனி ராபின்ஸ் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ட்ரெய்னர், ஸ்பீக்கர். இந்த பர்டிகுலர் புத்தகம் வந்து ரொம்ப யோசிக்க வைக்கும். ரொம்ப நீங்கள் படிக்க 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 ஐ திங்க் 400 சில்லற பக்கங்கள். படிக்க படிக்க உங்களுக்கு வந்து என்ன நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு உள்ளே ஓடிட்டே இருக்கும். இந்த எதையும் எதிர்கொள்கிறது அப்படின்றது உடனே மாறிடுறதுன்றது இல்லை. முதல்ல எதிர்கொள்வோம், மாறுறது அப்புறம், அது ஆப்ஷனல். ஒரு கவுன்சிலிங்க்கு வர்றது வந்து மஸ்ட் இல்லை. ஆனால் எல்லா விஷயமும் ஆப்ஷனும் க்ளோஸ்னும் போது மஸ்ட்டு. கவுன்சிலிங் வந்ததுக்கப்புறம் மாறணுன்றது சாய்ஸ், அது மஸ்ட்டு கிடையாது. சொன்னாங்க, நீயும் சொன்ன, யோசிச்சு பார்க்குறேன், எது சரியாக வருதோ மாற்றிக்கிறேன் அப்படின்னா தான், அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை சரியாக இருக்கும். கவுன்சிலிங் வந்தேன் அப்படியே மாறிட்டேன் அப்படிலாம் கிடையாது. அப்படி இருந்தால் அது சரியும் இல்லை. அதோட இந்த நிகழ்வை நம்ம யோசிப்போம். அடுத்த முறை யாருக்காவது இப்போ இந்த ஒரு பிரச்சனை, கவுன்சிலிங் போகணும் அப்படின்னு என்கிட்ட இல்லை, யாருக்காகுது எந்த கவுன்சிலிங் வேணாலும். அப்புறம் கவுன்சிலிங்கிறது வந்து ஒன்லி மனநலம் சார்ந்த கவுன்சிலிங் மட்டும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். கரியர் கவுன்சிலிங் இருக்குது, ஹெல்த்துக்கு கவுன்சிலிங் இருக்குது, ஃபினான்ஸுக்கு கவுன்சிலிங் இருக்குது, ஸ்பிரிச்சுவலாக கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, ஸ்கில்லுக்கு கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. உங்கள் ஸ்கில் வச்சுருப்பீங்க ஆனால் அது நெக்ஸ்ட் லெவல் போகாது. இப்படி ஏகப்பட்ட கவுன்சிலர்ஸ் இருக்கும்போது கவுன்சிலிங் அப்படின்றதே இன்னொரு பார்வை கிடைக்கும். வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டாம்னா தூக்கி போட்டு வந்துடலாம். ஒரு அதிகபட்சம் என்ன ஒரு 1 hour 1.5 hours வேஸ்ட் ஆகும். வேறு என்ன, அது ஒன்றும் தவறானது இல்லையே. 3 வருஷமாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறது சரி, 45 நிமிஷம் உட்காந்து பேசுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னா 3 வருஷமாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல ஒரு சுகம் இருக்குது உங்களுக்கு. கிட்டத்தட்ட அது இன்டைரக்டாக சொல்லணுன்னா சேடிஸ்ட் மனநிலையே. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படியே காலையில் எழுந்திரிச்சா ஒரு 10 தடவை திட்டி வாழ்க்கையை அப்படியே ஓட்டிடலாம், அது சேடிஸ்ட் மனநிலையே. ரொம்ப நன்றி சார் கருத்துக்களுக்கு. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.